Hello aspirants, welcome to Success IAS. நம்ம Success IAS உடைய Group 1 test batch coming April 5th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் மெயின் ஃபோக்கஸ் Group 1க்காக இருக்கும். கொஷின் ஸ்டாண்டர்ட் எல்லாமே Group 1 லெவலில் இருக்கும். பட் Group 2க்கும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா Group 2 கிளியர் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சாம்பிள் கொஷின்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி Group 1ல் எத்தனை கொஷின்ஸ் இந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சு, இன்னும் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த Group 1 டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து 100 GS கொஷின்ஸ் இருக்கும், 20 ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் 20 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ மார்க் டெஸ்ட்டுக்கு 200 கொஷின்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுடைய டிஎன்பிசி பேட்டர்ன்லேயே இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா Group 1க்கு கரெக்டாக 100 டேஸ் இருக்குது. அதனால் 50+ டெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ Group 2க்கும் போன வருஷம் வந்து இதே மாதிரி பேட்டர்னில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் மாதிரி வச்சதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோடைய போர்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ டெஸ்ட் 1 வந்து April 5th ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோடைய டெஸ்ட் போர்ஷன் இங்கே இருக்கும். அண்ட் என்னென்ன டாபிக்ஸ் அதில் கவர் ஆகும், ப்ளஸ் நீங்கள் என்ன சமச்சீர் புக் படிக்கணும், அதர் ரெஃபரன்ஸ் புக் என்ன படிக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஷெடியூலில் இருக்குது. ஸோ இந்த ஷெடியூல் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அங்கே இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ரெண்டு டெஸ்ட் மாதிரி பிரிச்சிருப்போம். ஃபைனலாக வந்து உங்களுக்கு சமச்சீர் புக்ஸோடைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், சமச்சீர் புக் டெஸ்ட் இருக்கும். 6th புக் ஃபுல்லாக, 7th புக் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். இதில் வந்து 10th சமச்சீர் புக்கு, அப்புறம் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி INM இதுக்கும் வந்து 11th 12th புக்கு உங்களுக்கு இதில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 70 டெஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இதில் ஆட் பண்ணது என்ன அப்படின்னா PYQ டெஸ்ட்டு. நம்மளுடைய பாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தனியாக, INM தனியாக, யூனிட் இது மாதிரி தனியாக சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி அதுவும் உங்களுக்கு ஒரு 36 டெஸ்ட்டு கிட்ட கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக Group 1 நீங்கள் கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய ப்ராக்டிஸ் பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்கும். ஸோ இதை ரெகுலராக இருக்க 100 டேஸ் நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ கொஷின்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி கொஷின்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 699. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நம்மக்கிட்ட அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து 599. ஓகேங்களா? அண்ட் கிளாஸஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வீடியோ கோர்ஸு நீங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் எப்போ வேணாலுமே பார்த்துக்க முடியும். லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்குது. அண்ட் PDF ரெஃபரன்ஸ் நோட்ஸும் இருக்குது. ஸோ அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், 100 டேஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும்னாலும் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ப்ளஸ் என்னென்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா போர்ஷன் கம்மியாக கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கோர்ஸ் இருக்கும். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு சாம்பிள் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ போன Group 1ல் நம்ம டெஸ்ட் பேட்ச்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்றதும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ வேணா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஷின் ஸ்டாண்டர்ட் வந்து பக்காவாக தான் இருக்கும். அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸான லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம் இதெல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெஸ்ட் பேட்சாக இது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பிள் கொஷின் பேப்பர் காமிக்கிறேன். அண்ட் கொஷின் பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பைலிங்குவலும் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பைலிங்குவல் கொஷின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அசர்ஷன் ரீசன்ட் கொஷின்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங்கு, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேர் கொஷின்ஸு, அதாவது எத்தனை பேர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்போயும் வந்து டிஎன்பிசி ட்ரெண்டும் இதே மாதிரி மாறிட்டு இருக்கிறதுனால ஸோ அதுக்கேற்ற மாதிரி நியூ பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கொஷின் பேப்பர் சாம்பிள். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.